நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்குங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சண்முகம் உங்கள் வீட்டில் எல்லாருமே ஒன்றா சாப்பிட உட்காந்துட்டு இருக்க, அத்தை நீங்களும் வாங்க, மாமா எதுக்கு அங்கே சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பரணி கேட்க, மாமா வாங்க மாமா சாப்பிட அப்படின்ற மாதிரி சூடாமணி வந்துட்டு கூப்பிட்றாங்க. நான் அவர் மட்டும் ஒரு மாதிரி சோகமாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அப்பா இங்கே பாரு, உனக்கு என்னதான் ஆச்சு, எல்லாரும் கூப்பிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு வராமல் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் அது வேறு ஃபீலுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன ஃபீலு, எனக்கு தெரியாத ஃபீலு அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பத்திரிக்கையை வச்சு அப்படியே அவங்க அப்பா பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு சூடாமணி வராங்க. என்னங்க பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இது நம்ம ரத்னாவோட கல்யாண பத்திரிக்கை அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவங்களும் வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பார்க்குறாங்க. எனக்கு வந்துட்டு ரொம்ப கவலையாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை விட கவலை தான் எனக்கு இருக்குது. நம்ம மக கல்யாணத்தை நீ அந்த பரோல் முடிஞ்சு போகிறதுக்குள்ளே பார்க்கணுன்னு சொல்லிட்டு நீ ஆசைப்பட்டேன், நானும் ஆசைப்பட்டேன், ஆனால் இன்னும் 10 நாளில் நீ போயிடுவேல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக, மாமா நீங்களே உடஞ்சி போனால் எப்படி, நானும் வந்துட்டு தைரியமாக இருக்கணும்ல, இப்படியெல்லாம் அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் மாற்றி மாற்றி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதை தான் வந்துட்டு இப்போ பர்னி சொல்லிட்டு இருக்காங்க. மாமா நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ரத்னா நீ தான் கல்யாணத்துக்கு ஒத்துப்போமே, அத்தை தான் வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்கல்ல. ஆமரத்னா சொன்னால் புரிஞ்சுக்கோ, ஏலே ஒரு அம்மாவா என்னோட ஆசை எதுன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னே நான் ஒரு ஐடியா சொல்லவா, அப்பா வந்துட்டு இந்த வருஷம் தானே பிறந்திருக்காரு, பிறந்த டேட்டு தான் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பா நீ இப்போ தான் பிறந்தியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சண்முகம் கேட்க, இப்போ அதுதான் முக்கியமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. பேசாமல் அவருக்கு வந்துட்டு இந்த வருஷம் வந்தால் 60ஆம் கல்யாணம் நடத்திட்டா என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போது நான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டேன்னா என்னோட ஆசை என் மக கல்யாணத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை விட்டுட்டு எங்களுக்கு கல்யாணம் நடத்துகிற பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, தேவையில்லாததெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, ரத்னா கல்யாணத்தை பார்க்கணுன்ற தவிர எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது, நான் பரவாயில்ல இங்கே வந்த நாள் முடிஞ்சு போகிறதுக்குள்ளே நான் என் மக கல்யாணத்தை பார்க்கணும், ஒரு அம்மாவாக எனக்கு இருக்கிற ஆசையை வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கலாமல் இருந்தால் எப்படிரா, நான் வேறு என்ன ஆசைப்பட்டு உங்ககிட்ட கேட்டேன், இது ஒன்று தானே கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரத்னா அம்மா தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, சரின்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சண்முகம் சொல்ல, பரணி சொல்கிறாங்க, மன்னிச்சு வந்துட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னதும், அதுக்காக அந்த மனுஷனை மன்னிக்க சொல்கிறியா, முடியவே முடியாது, என்னோட வாழ்க்கையில் இனிமேல் அவனுக்கு இடமே கிடையாது, என்னை கல்யாணமே வேணாம், தயவுசெய்து என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா எஞ்சி போயிடு. அப்புறம் சூடாமணி சொல்கிறாங்க, இவ பாட்டுக்கு இப்படி பிடிவாதமாக இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு செகண்ட் வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு ஜெயிலில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டியும் சனியனும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் இந்த உள்ளேயே இருந்தோம்னா இது சரிப்பட்டு வராது, வந்திருக்கிறவங்க கேரளா ஜெயிலுக்காரங்க மாதிரி தெரியுது, இன்ஸ்பெக்டரை பார்க்க வந்திருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அவள் பரோல் முடிஞ்சு போகிறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஆனால் அவள் பரோல் முடிஞ்சு திருப்பி ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, போகலைன்னா வேற எங்கே போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, மேலவங்க போக வேண்டியதா அப்படின்ற மாதிரி சொன்னதும், ஐயோ அப்போ சூடாமணி என்ன கடத்த போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, கொலை பண்ண போகிறேன் அதுவும் நானே அப்படின்ற மாதிரி சொல்ல, சனியை வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. கொலை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஜெயில் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, அது இருந்துட்டு போகுது, எனக்கு மன நிம்மதி கிடைக்கும், அவள் உயிரோடு இருக்கிறந்தாட்டிக்கு நான் சந்தோஷமாக இருக்க முடியாதுலே, அதுக்கு வந்துட்டு அவள் சாவணும், இப்போ அதுக்கெல்லாம் ஒரே வழி நான் வெளியில் போகணும், அதுக்கு நமக்கு இப்போது வந்துட்டு இம்பார்ட்டண்டான ஆள் பாத்திர கடைக்காரன், அவனை எப்படியாவது இங்கே வர வச்சுட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுவும் நிற்கிறானே அது நம்ம ஆள் தான், எப்படியாவது வந்துட்டு அவங்ககிட்ட தகவல் சொல்லி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து சவுந்தரபாண்டி சொல்கிறாரு, ஏலே தகவல் சொல்லிவிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணும், என்னதாலே நடக்குதுங்க, அவன் வேற கிறுக்கு பையன், வருவானா மாட்டானோ, மூளையே இல்லாத பையன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு பாத்திர கடைக்காரங்க ஒடியாந்துற. அதுக்கடுத்து மூப்பநாதி போயிட்டு முத்துப்பாண்டிகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாத்திர கடைக்காரர் வந்திருக்காரு, உங்கள் அப்பாவை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி சொன்னது, சரி விடு ஜாமீனுக்கு எது ஏற்பாடு பண்ணுவாங்க போல் பார்த்து பேசிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். இவரும் போய் பார்க்குறாரு, என்ன சம்மந்தி இப்படி ஆயிடுச்சே, கேள்விப்பட்டதும் மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, ஜாமீனுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சொல்கிறாரு வக்கீல் அப்படின்ற மாதிரி சவுந்தரபாண்டி கேட்க, இல்லை சாச்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் வந்துட்டு மூப்பநாதி ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, பாரு அந்த குண்டு போலீஸும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான், ஏலே சனியை நீ இப்போ என்ன பண்ண தெரியுமா, வயிற்ற கலக்குதுன்னு சொல்லிட்டு அவனை இங்கேருந்து கடத்தி கூட்டு போயிரு, அதுக்குள்ளேயே நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது மாதிரியே சனியை ஆக்ட் பண்ணி மூப்பநாதி அங்கேருந்து வந்துட்டு கடத்திக்கு அந்த பக்கம் போய் வச்சிட. அதனால் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சரியாக கேட்க முடியல, ஆனால் இங்கேருந்து அவங்க பேசுகிறதையே வந்துட்டு பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காரு. படுபாவி பையன் இப்போ தான் அவனுக்கு வயிற்ற கலக்கணுமா, இங்கேருந்து நகண்டாலும் ஓடி போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாசல்லே நின்று பார்த்துட்டு இருக்கேன். இங்கிட்டு வந்துட்டு சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, மற்ற வக்கீல் மாதிரி தான் அவனு வந்துட்டு லா பேசிக்கிட்டு இருக்கானா, ஏதாவது ஒரு பண்ணி என்னை வெளியில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும், சாட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கியா சனியனோட சாட்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சனியனை வேணால் போட்டு தள்ளிடுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, யோ விசுவாசமான ஆளுயா, கொஞ்சம் கிறுக்கு பையன் தான், ஆனால் நல்ல பையன், அதெல்லாம் வேணாம், பேசாமல் சனியனை கடத்திடலாமா, அவன் சாட்சி சொல்ல வராமல் இருந்தால் உங்களுக்கு பெயில் கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, யோ உனக்கு மூளை இருக்குது நிரூபிச்சிட்ட, சரி அப்படி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இவனை அமுச்சு விட்டுற.
அடுத்து மூவ் பண்ணாதீங்க, இங்கே நடந்தது எல்லாத்தையும் சண்முகத்துக்கிட்டே பரணிக்கிட்டே சொல்கிறாங்க. அப்போது அப்பா கண்டிப்பாக ஏதோ பெரிய பிளான் பண்ணுறாருடா, நம்ம தான் எப்படியாவது இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசித்துட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் அந்த பாத்திர கடைக்காரர் ஐயோ ஆளெல்லாம் ரெடி பண்ணு, அந்த சனியை கதையை முடிச்சே தீரணும், ஐயாவே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு சண்முகம் வர்றாங்க. அதுக்கு முன்னாடி நான் உன் கதையை முடிக்கண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, வெறும்பையில் நீ என்னடா பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்ல சண்முகம் கண்ணத்தில் அடிக்கிறாங்க. என் குடும்பத்தை எதிர்க்க நினைச்ச எவனாக இருந்தாலும் நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சண்டைக்கு போக பரணி போய் தடுக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.